ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, டிஎன்ஏ ரிசல்ட் ஈவினிங் 5 o'clock வரும்னு சொன்னீங்களே, வந்துருச்சா? டிஎன்ஏ மேட்ச் ஆச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், டிஎன்ஏ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு 5 o'clock சொல்கிறோன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த டாக்டர். சார் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. இப்போ தான் சார் இந்த ரிசல்ட் வரும், சாம்பிள் கொடுத்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. நாளைக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்துடும் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பாரதி நினைக்கிறாரு, நாளைக்கு காலையில் 11 to 12 முகூர்த்த நேரத்தில் வெண்பா கழுத்தில் தாலி கட்டணும்னு அவர் சொல்லியிருக்கிறா. இவங்க என்னென்னா ரிசல்ட் வரதுக்கே 1 மணி ஆகும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. டாக்டர்கிட்ட பாரதி சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு ரிசல்ட் மேக்ஸிமம் 10:30 நாளைக்கு காலையில் கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா கண்ணம்மாவை வர சொல்லி பாரதி பேசுகிறாரு. நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன், நாளைக்கு நான் லீவ், என்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, ரீஷெடியூல் போட்டுருங்க நாளை கழிச்சுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? விக்ரம் சார் கேட்பாரு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. பர்சனல் ரீசன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. கண்ணம்மா நினைக்கிறாங்க, நாளைக்கு வெண்பா கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தாலும் அவர் போயிட்டு ஆஃப்டர்நூனே வந்துட வேண்டியது தானே, எதுக்கு ஃபுல் டே லீவ் கேட்குறாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததான் வெண்பா இப்போது பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாரதி, இத்தனை நாளாக நான் எதுக்காக காத்துட்டு இருந்தேனோ அது நாளைக்கு நடக்க போகுது, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன பிளான் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு என்னோட கல்யாணத்துக்கு கிளம்பி வருவாங்க, ஒன்றையும் கிளம்ப சொல்லுவாங்க, ஆனால் நீ அவங்க கூட சேர்ந்து வந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ஏதாவது வேலை இருக்குது, இல்லை போகிற வழியில் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரணும், இப்படி ஏதாவது ஒரு பொய் சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்க உனக்கு கால் பண்ணாலும் இந்த வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னே சொல்லி சமாளிச்சுட்டே இரு பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் கல்யாண மண்டபத்திலேருந்து நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துடுவேன், நீ நேராக பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துடு, அங்கே வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. சரி ஓகே அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்னாச்சு பாரதி, ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கெலாம் ஓகே சரின்னு ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. போன தடவை மாதிரி தாலி கட்டுற வரைக்கும் வந்து என்னை ஏமாத்தினீங்க, அந்த மாதிரி இப்போ ஏமாத்திட மாட்டேயே அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட முகூர்த்த புடவையிலேயே நான் மாத்திரையெல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கிறேன், நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தலான்னு நினச்சேன்னா அந்த மாத்திரையை போட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லை சாகுறதும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. அடுத்ததா பாரதி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ பாரதியோட மனசாட்சி வந்து பாரதிகிட்ட பேசுது. சப்போஸ் உனக்கு நாளைக்கு டிஎன்ஏ ரிசல்ட் வரதுக்கு டிலே ஆச்சுன்னா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குது. டிஎன்ஏ ரிசல்ட் வர லேட்டானா கூட நீ அவட்ட காரணத்தை சொல்ல முடியாது, வெண்பா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்ட வச்சிருவா அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே பாரதிக்கு கோபம் வந்துடுது. உலகமே அழிஞ்சாலும் அந்த ரிசல்ட்டை பார்க்காம நான் வெண்பா கழுத்தில் தாலி கட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனசாட்சி இப்போது பாரதிகிட்ட கேட்குது, ஒருவேளை டிஎன்ஏ ரிசல்ட்டில் லக்ஷ்மியும் ஹேமாவும் உன்னோட பொண்ணுன்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குது. பாரதி சொல்கிறாரு, நான் கண்ணம்மா காலில் விழுந்து மனசார மன்னிப்பு கேட்பேன், அதுக்கப்புறமா அவ கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை டிஎன்ஏ ரிசல்ட் மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாரதியோட மனசாட்சி கேட்குது. பாரதி சொல்கிறாரு, அப்போனா நான் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வெண்பா கழுத்தில் தாலி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த டிஎன்ஏ ரிசல்ட்டை வச்சு தான் எல்லா முடிவும் எடுக்க போகிற, நாளைக்கு நிறைய பரபரப்பான காட்சிகள்லாம் காத்துட்ருக்குது அப்படின்னு அந்த மனசாட்சி சொல்லுது. மறுநாள் காலையில் பாரதி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெண்பாவோட கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுறாங்க. இன்னும் பாரதி வரலை அப்படின்னு சௌந்தர்யா பாரதியை கூப்பிடுறாங்க. அவர் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பாமல் வந்துட்டுருக்கிறாரு. என்னாச்சு பாரதி, இன்னும் வெண்பா கல்யாணத்துக்கு கிளம்பாமல் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் கல்யாணத்துக்கு இப்போ வரலமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பாரதி அப்பா சொல்கிறாரு, என்னடா வெண்பா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்கு நீ தான் தாலி எடுத்தே கொடுக்கணும், நீ என்ன வரலன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பாரதி மனசில் நினைக்கிறாரு, நீங்கள் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் வெண்பா அவள் கழுத்தில் என்னை தாலி கட்டலை சொல்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. சௌந்தர்யாட்ட பாரதி சொல்கிறாரு, எனக்கு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குதுமா, அது முடிஞ்சதுக்கப்புறம் நானே கிளம்பி வரேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மீட்டிங்கை வேறு யாராவது அட்டன் பண்ண சொல்ல வேண்டியதுனடா, என்னடா சில்லி ரீசன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. வர வர நீ நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப மர்மமாக இருக்குடா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்பி போங்கம்மா, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு பாரதி சமாளித்து எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறாரு. அகிலன்ட்ட சொல்கிறாரு, எல்லாரையும் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி பாரதி, நீ சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.